BS6 Honda City 5th ஜென்ரேஷன் தான் இந்த கார். 23 வருஷமாக ஒரு காரோட மாடலை நம்ம இந்தியன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த காருக்கான ஒர்த் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கார் தான் இந்த ஹோண்டா சிட்டி. 4th ஜென்ரேஷன்லேருந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியாச்சு டிசைனில். இந்த காரோட ஃப்ரண்ட் டிசைனை பார்க்கும்போது ஜப்பான் கார்ட்டூனில் வர ஏதோ ஒரு கேரக்டர் மாதிரியே ஃபீல் ஆகுது பாருங்களேன். இப்போ காரோட லைட்டில் ஆஃபில் தான் இருக்குது, பட் ஸ்டில் அந்த சூரியனோட ஒளிப்பட்டு அந்த எல்இடி ரிஃப்ளெக்டர்ஸ்லேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. அதுவே கார் சூப்பராக காமிக்குது. அப்படியே கொஞ்சோண்டு இறங்கி இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கார் வேறு மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா ஃபிஷ்ஷோட ஜாஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கார். அதாவது சிம்பிளான டிசைன் மாதிரியும் இருக்குது, ரொம்ப ஸ்போர்ட்டிவான டிசைன் மாதிரியும் இருக்குது, கலரும் சூப்பராக இருக்குது, கான்ட்ராஸ்டாகவும் க்ரோம்ஸ் இருக்குது. மெயின் ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் கீழே ஃபேக் வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த டிசைன் கூட சூப்பராக செட் ஆகுது. கீழே இருக்கிற அந்த வெண்ட்டுக்கும் ஃபாக் லேம்ப் ஏரியாவுக்கும் நடுவில் ஒரு கட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கட் எட்டிலேருந்து பார்க்கும்போது செம்ம ஸ்போர்ட்டிவாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் எல்இடி வராது, ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிகேட்டர் பல்ப், ஒரு ஹை பீம், நார்மல் ஹை பீம், தென் ஒரு லோ பீமுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது. பட் இந்த கலர் பாருங்களேன், இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த நெயில் பாலிஷ் கலர். இந்த ஹோண்டா சிட்டியோட டிசைன் இன்ஸ்பிரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பானீஸில் இருக்கிற ஒரு ஆதி காலத்து ஸ்வாட். ட்ரெடிஷ்னலாக அவங்க ஏதோ ஸ்வாட்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல், ஒரு வால். அந்த வாலோட ஸ்லீக்கான டிசைன்ஸ் வச்சு தான் இதுவும் இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் கட்ஸ் கட்ஸ் கட்ஸ். இங்கேருந்து இங்கே ஒரு கட் வருது, இங்கேருந்து இங்கே ஒரு கட் வருது, இங்கே ஒரு கட்ஸ் வருது. இங்கேருந்து மிரர் வராமல் இந்த டோர்லேருந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரர் அப்படியே பல்ஜ் ஆகிட்டு இருக்கு. அவுட் சைட் ரியர் வியூ மிரரில் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. 185/65 or 16 inch டயர் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸில் க்ரோம், எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் இந்த பிளாக் லைனிங் மேலே க்ரோம் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரியர் லைட்டிங்கில் ஸ்வாடோட டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரேக் லைட் எல்இடி, இண்டிகேட்டர் பல்பு, அதனாலேயே பல்பு, தென் ரிவர்ஸ் லைட்டும் பல்பு கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ், ஷார்க் மாதிரி இருக்கிற காருக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். பேக்லேருந்து இந்த டார்க்கான சிட்டியை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. எதனாலனா முக்கியமாக இங்கே கீழே ரெட், அதுக்கு மேலே இந்த கொடுத்துருக்கிற பியானோ பிளாக் டச் இருக்குல்ல, அது ஏதோ வேறு லெவலில் காமிக்குது காரை. அண்ட் அது கீழே இந்த ரிஃப்ளெக்டர்ஸ், அந்த ரிஃப்ளெக்டரை சாதாரணமாக வைக்காமல் இங்கேயும் ஒரு கட் மாதிரி கொடுத்து அந்த டிசைனோட சேர்த்தே வச்சுருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் மறைந்திருந்து பார்க்கும் பெட்டன் இங்கே கீழே ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. எங்கே பட்டனை காணும், டோர்க்கா பட்டன் நினச்சிட்டு லைட்டை பிடிச்சி அமுக்கிட்டுருக்கேன். இந்த டோர் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. 510 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. காடிக்குள்ளே ஜாடி மாட்டுற மாதிரி எந்த ஹூக்குமே கிடையாது. ஓப்பன் பண்ணால் ஸ்பேர் வீலும் 16 inch கொடுத்துருக்காங்க. ப்ளைவுட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை வச்சாச்சு, க்ளோஸ். ரொம்ப லைட்டாக இருக்குது டோர். சரி, எக்ஸாஸ்ட் இங்கே வெளியிலேருந்து எக்ஸாஸ்ட் எங்கேயுமே தெரியாது. கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தோன்னே எக்ஸாஸ்ட் இங்கே இருக்குது. ஐயோ, என்னமா ஹார்ன் அடிச்சுட்டு ஓட்டுறாங்க. கார் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கட்ஸ். எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அதில் ஒரு 5-6 கட்ஸு தெரிஞ்சிடும். லைன் அழகாக பெட்ரோல் டேங்க் லிட்டுக்குமே கண்டினியூ ஆகி அப்படியே 2 டோருக்கு முன்னாடி வந்து காரோட ஃப்ரண்ட்டு வரைக்கும் வந்துடுது அந்த லைன்ஸ். ஸ்லீக்கான டிசைன் தான் அந்த ஹோண்டா சிட்டிக்கான அழகே. அப்படியே இன்டீரியருக்குள்ளே போனோன்னா குட். யூஸ்வலாக ஹோண்டா சிட்டியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான் எனக்கு இப்போது இந்த புது ஜென் ஹோண்டா சிட்டியில் பார்க்கும்போதும் இருக்குது. ரொம்ப உள்ள அமுங்கி உக்காராட்டியும் நல்லாயிருக்கு. டோர் நிசப்தம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம். ஃபுல்லாக இன்சுலேஷன் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் எனக்கு பயங்கரமாக வேகுது, அப்படியே ஓவனுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஓகே, ஸ்பீடாமீட்டர், அனலாக் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த முள்ளு மட்டும், நீடில் மட்டும் ஒரிஜினல் நீடில் இருக்குது. மற்றபடி இந்த ரீடிங்ஸ் எல்லாமே டிஜிட்டலில் வருது. டேக்கோமீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் மீட்டர் 3 டப்பாவாக காமிக்குது. ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்குது,
ஒன்றும் இல்லை. தென் அகெயின் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். கஸ்டமைஸ் டிஸ்பிளே, செட்டிங்ஸ் இதில் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். லைட்டிங் செட்டப், ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது, கீலெஸ் ஆக்சஸ் செட்டப், ஸோ மீட்டர் செட்டப், கிளாக் செட்டப், இந்த ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஜி மீட்டர், ஸ்பீட் அண்ட் டைம். ஒரு விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணும்போது அது கொடுக்குற அந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது பாருங்களேன். 10.8 km/L சொல்கிறாங்க, யாரோ பயங்கரமாக அடித்து ஓட்டியிருக்காங்க. டேக்கோமீட்டர் வச்சோன்னா தென் டேக்கோமீட்டர் வந்துடும். அந்த நீடிலோட டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. எட்டிலேருந்து பார்க்கும்போது ரெண்டுமே நீடில் மாதிரி தான் தெரியுது. இதில் ஒன்று வந்து டிஜிட்டல் நீடில், ஒன்று அனலாக் நீடில், அதாவது ரியல் நீடில். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு எந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கும் அந்த டோரை கரெக்டாக கிராஃபிக்கலாக காமிக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட் டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் பெருசாகவே இருக்குது, நல்லா பிடிச்சிட்டு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, அதுக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் ஹார்ன் கிங் ஹார்ன். பட் இந்த காருக்கு அந்த மாதிரி ஹார்ன் செட் ஆகாது, பாம் ஹார்ன் தான் செட் ஆகும். ஸ்டியரிங்கில் இங்கே சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு. வால்யூம் டிக்ரீஸ்க்கானது, ஹோம் பட்டன்ஸ், கால் எடுக்கிறதுக்கு, வாய்ஸ் ரெகனைசேஷன், இதுக்கான பட்டன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் மட்டும் தனியாக வச்சு ஒட்டினா மாதிரியே இருக்குது. டேஷ்போர்டோட கொஞ்சம் மிங்கிள் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாம், அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ மீன் டைட்டாக இருக்குது, பாருங்களேன் எவ்வளோ டைட்டாக இருக்குது. பட் டச் எப்படி இருக்குது, டச் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீக்காகவே இருக்குது. ஆப்ஸ் எந்த மாதிரி ஃபீலுங்க வேறு. பேஸ் நிறையா இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, டச் பண்ணுறதே நல்லா இருக்குது. பட் என்ன சொல்கிறது, இந்த பட்டன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டிஸ்பிளே ஓகே, ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் டிக்ரீஸ். வால்பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஈசெட் ஒன்று தான் இருக்குது போல். அப்போது 3 தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட், ப்ளூ, ரெட் நல்லா இருக்குது. ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர்வியூ மிரர் அதுவும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஏசி டயல்ஸுக்கு இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அந்த பட்டன்ஸோட ஃபீல் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இதுலேயும் பாருங்களேன், இப்படி நம்ம டாகிள் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஆட்டோ அமைக்கணும்னா ஆட்டோ ஆகிடும், இல்லை நார்மல் ஆகிடும். ஆஃப் பண்ணியாச்சு. சீட் பொறுத்த வரைக்கும் மேனுவலாக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்ஸ் தான், பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்குது. உட்காந்தா இன்னும் ப்ரீமியமாக இருக்குது. நல்லா இருக்குது உட்கார்றதே, நம்மளை அப்படியே நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. சீட் ஜாலியாக உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். இது ஓப்பன் பண்ணோன்னா கிணறு மாதிரி போகாட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே சார்ஜிங் போடுறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த லீவரும் ஓகே பரவாயில்லையாக கொடுத்துருக்காங்க. கியர் லீவரை பாருங்களேன், ரொம்ப குட்டியுண்டாக இருக்குது. அழகாக இப்படி வச்சுட்டு இப்படின்னு போட்டுட்ருக்கலாம். சார்ஜிங் சாக்கெட், இங்கே ஒரு சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, இங்கே 2 சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோன் வச்சுக்கலாம், அழகாக ப்ராக்டிக்கலான ஸ்பேஸ். இது வந்து 4 டச் விண்டோ அப் டவுன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டுக்கு இந்த காரில் மட்டும்தான் இருக்குது. ஏசி வெண்ட்டுக்கு சுற்றி ஒரு சில்வர் கலர் லைனிங் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அதுக்கு மேலே ட்வீட்டர்ஸ். மொத்தம் இந்த காரில் 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. வுட் லைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த வுட் லைனிங்க்கு கீழே அந்த சாண்டல் கலர் வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஹாட் பிளாஸ்டிக் எங்கே பார்த்தாலும் ஹாட் பிளாஸ்டிக்ஸாக இருக்குது. க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோ பாக்ஸ் டீசன்ட் சைஸாக இருக்குது. கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடையாது, நார்மல் க்ளோ பாக்ஸ் தான். ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வெர்டிகலாக நின்றுட்டுருக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா வேனிட்டி மிரர், ஆனால் லைட்ஸ் கிடையாது, ஏதோ பட்டன்ஸ் மாதிரி இருக்குது, சும்மா போல் அமுக்கி விளையாடலாம். தென் இங்கேயும் வேனிட்டி மிரர் இருக்குது, பட் லைட்ஸ் கிடையாது. லைட்ஸ் கொடுத்துருக்கலாம். இதுக்கான லைட் பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. அமுக்கினா சூப்பராக இருக்குது. கார் ஃபுல்லாகவே இந்த சாண்டில் கலர் இன்டீரியர் நல்லா எடுத்து கொடுத்துட்ருக்கு. டோர் பாக்கெட்ஸில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஓரளவுக்கு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த சைட்லேயும் அதே கதை தான். ஓப்பன் பண்ணால் அப்பா வெளியில் எனக்கு கூலிங்காக இருக்குது, உள்ளே செம்ம ஹீட்டாக இருக்குது. ஷாக். டோர் ரொம்ப போட்டு அடித்து சாத்தணும்னு இல்லை, லைட்டாக சாத்தினாலே போதும். அப்படியே பேக்குக்கு வரும். இங்கேயும் டோர் பாக்கெட்ஸ் நல்லா இருக்குது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வைக்கலாம். இங்கே ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இதுவும் 1 டச் அப் டவுன் தான். ஸ்பீக்கர்ஸ் கீழே வந்திருக்கு. வாவ், பின்னாடி உட்காந்துட்டா அப்படியே சொர்க்கம். ஆக்சுவலி ஃபுல்லாகவே டிரைவர் சீட்டை ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கோம். பின்னாடி தள்ளியுமே எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. பின்னாடி உட்காந்தேன்னா எனக்கு அண்டர் தை சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஹெட்ரூமும் நல்லா இருக்குது. 6 அடி இருக்கிறவங்க லைட்டாக அவங்க தலை இடிக்கலாம். பின்னாடி ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
கீழே 2 பவர் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கொடுக்கல, பட் ஓகே ஃபைன், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். இப்படி உட்காந்தாலுமே 3 பேர் நல்லா தாராளமாக உட்காந்துக்கலாம். பட் இந்த நடுவில் உட்காந்துருக்கிறவங்க எப்போதுமே பாவம், உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்காதோ அவங்கள நடுவில் உட்கார வச்சுடுங்க. தென் இங்கேயும் ஃபுல்லாகவே லெதர் சீட்ஸ் தான். ஓப்பன் பண்ணால் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னையா அது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே கொடுக்கல. சென்டரில் அட்லீஸ்ட் ஹெட்ரெஸ்ட்டாவது கொடுத்துருக்காங்க, பட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் சுத்தமாக கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் 2த்துக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அந்த லைட், இந்த சாண்டல் கலருக்கு ப்ரௌன் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கிளாஸான ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லை. சன்வைசர்ஸ் கிடையாது, ஆனால் பின்னாடி சன்வைசர்ஸ் உண்டு. இப்படி இழுத்து இப்படி மாட்டினோன்னா சூப்பர், சன்வைசர்ஸ் நல்லா இருக்குது. சைட் கர்டைன் ஏர்பேக், மொத்தம் 6 ஏர்பேக் இந்த காரில். ஃப்ரண்ட் 2, இந்த சைடில் 2, தென் இந்த கர்டைன் ஏர்பேக்ஸ் 2. ஸோ டோட்டலாக 6 ஏர்பேக்ஸ். இங்கேருந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சன்ரூஃப் ஓப்பன் பண்ண உடனே ஹோண்டா கம்பெனியோட லோகோ டங். ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுத்துருக்கணும், இவ்வளோ ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியில் வந்ததே கிடையாது. என்னென்னா அந்த ஸ்ப்ளிட் சீட், 60/40 ஸ்ப்ளிட் சீட் கொடுக்காட்டியும் அட்லீஸ்ட் சீட்டை மடக்கிற மாதிரியாவது இருக்கணும். ஆல்ரெடி பின்னாடி 501 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம இந்த சீட்டையும் ஃபோல்டு பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 1000 லிட்டருக்கு வரும். வீடியே ஃபுல்லாக நீங்கள் எடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். கார் அரௌண்ட் 5.1 மீட்டர் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஃபோல்டபுள் சீட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் இல்லை, இதுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஹோண்டா தயவு செஞ்சு இந்த ஃபோல்டபுள் சீட் ஒன்று கொடுத்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா என் சுண்டி வரலால் தான் தள்ளுறேன், அவ்வளோதான், சாத்திடும். செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக லேன் வாட்ச் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி என்ன கார் வருது அப்படிங்கிறத நம்ம உள்ள ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். காரை விட்டு வெளில வந்தாச்சு, ரொம்ப தூரம் வந்தாச்சு, பட் விண்டோஸை க்ளோஸ் பண்ண மறந்துட்டோம். அப்படிங்கிற போது அழகாக அந்த கீழேயே வச்சு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சி, அன்லாக் பண்ணிவிட்டேன். திரும்ப ஒரு தடவை அன்லாக் பட்டனை ஹோல்ட் பண்ணேன்னா எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஃபீச்சர். தென் அகைன் நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிட்டு திரும்ப லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா சூப்பரில். ஆஸ் யூஷுவல் என் கையில் இப்போது கீ இருக்குது. நான் கீயை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கலாம். மீன்ஸ் நீங்கள் இதை மேனுவலாக அன்லாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தென் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா லாக் ஆகிடும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் சென்சார் 2 சைடுமே வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். இந்த பேக்ரவுண்டில் பாருங்களேன், இந்த ஒரு பூச்சி சூப்பராக இருக்குல்ல. ஓகே, பேனட் பொறுத்த வரைக்கும் கையை உள்ளே விட்டு தேடினா ஒரு விடை கிடைக்கும். எங்கே கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்கேமா இருக்குது, எங்கேயுமே கேப் தெரியல. பே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு. கியர் நியூட்ரலில் போட்டு ஐடியில் வச்சு ரிவ் பண்ணும்போது அப் டு 4900 RPM வரைக்கும் நின்றுடுது. ஸோ இப்போ அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டு ஜஸ்ட் கிளச் மட்டும் விட்டுட்டு ஓட்டுறது. ஆக்சிலேட்டர் கொடுக்கல, ஜஸ்ட் கிளச் மட்டும் தான் விட்டுருக்கோம். 800 RPMல 8 km/h அது பாட்டுக்கும் ஸ்டடியாக போயிட்டுருக்கு. தென் செகண்ட் கியர் ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச்சோட ஸ்பீட் 13 km/h வருது. தேர்டில் அப் டு 19 வரைக்கும் போகுது. ஃபோர்த் எப்போதும் போல் எல்லா கார்லையும் வரா மாதிரி சீட் பெல்ட்டை ஃபாஸ்டன் பண்ண சொல்லுது. தென் ஃபோர்த் கியரில் அப் டு 23 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டால் பார்த்தாது, பேசஞ்சரும் சீட் பெல்ட் போடணும். ஃபிஃப்த் கியரில் 28 வரைக்கும் வருது. தென் சிக்ஸ்த் போட்டால் அந்த மீட்டரில் ஈகோ ரீடிங் காமிக்குது பாருங்க. தட் மீன்ஸ் பர்ஃபெக்டாக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நல்ல மைலேஜும் தரும். 31 வரைக்கும் போகுது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, பர்ஃபெக்டான லெவலில் இருக்குது சஸ்பென்ஷன். கொஞ்சம் ஹார்ஷான ரோடு தான். அந்த ஹார்ஷான ரோடில் கார் பாட்டுக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. 41 km/h போயிட்டு இருக்கோம். பட் உள்ள வைப்ரேஷன்ஸ் இருக்கே தவிர்த்து அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஃபீல் ஆகலை. ஸோ அது வரைக்கும் இதில் ரொம்ப கம்ஃபர்ட்டில் சூப்பராக இருக்குது. பெரிய ஸ்பீட் பம்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, லைட்டான ஒரு ஷேக் கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் ஃபர்ஸ்ட் கியரில் அப் டு 5000 RPM வரைக்கும் இழுத்து பிடிச்சிட்டு தான் போகுது. தென் செகண்ட் கியரில் அசால்ட்டாக போகுது பாருங்க. செகண்ட் கியரில் 5500 RPMல 81 km/h. தென் தேர்ட் கியரில்
103, 104. ஓகே ஃபைன். தேர்ட் கியரில் அசால்ட்டாக 105 வரைக்கும் கூட பண்ணோம். மீன்ஸ் அதையும் தாண்டி பண்ணோம். பட் எந்த விதமான வைப்ரேஷன்ஸும் இல்லை. நல்லா செம ஸ்டிஃபாக இருக்குது போகும்போது. இன்னொன்று அந்த லாரியோட வீல் பாருங்களேன், பேக்கில் ஒரு வீல் காணும். வெளியில் செம வெயில், ஏசி போட்டு ஒரு 2 minutes தான் இருக்கும், அதுக்குள்ளே செம சில்னஸ். 122, 123 சிக்ஸ்த் கியரில் 3400 RPMல 130 km/hல அது பாட்டுக்கு அழகாக க்ரூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நாய்ஸ் என்ன அப்படின்னா இன்ஜினோட நாய்ஸ் கிடையாது, இது வந்து ரோட் நாய்ஸ். இந்த ரோட்டில் எந்த கார் ஓட்டினாலும் அந்த ரோடோட நாய்ஸ் அழகாக கேபின்குள்ளே வந்துடும். எல்லா காரும் இதே ரோட்டில் நிறைய டெஸ்ட் பண்ணியாச்சு, அது அப்படி தான் இருக்குது. கார்னரிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இண்டிகேட்டர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக லேன் வாட்ச் கேமரா ஆன் ஆகிடும். ஸோ சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. பம்ப் 40 km ஸ்பீடில் பம்பில் விட்டாலும் லைட்டான ஒரு ஜெர்க் உள்ள காமிக்குது. இப்போ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணால சன்ரூஃப் ஓப்பன் பண்ணால் கேபின்குள்ள காற்று சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த சிட்டியை விட இந்த சிட்டியில் ஸ்பேஸ் ரொம்ப 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 அதிகம், கம்ஃபர்ட்டும் ரொம்ப அதிகம், அட் த சேம் டைம் ஃபியூல் எக்கனாமி ரொம்ப அதிகம். அரௌண்ட் 18 km/l சொல்கிறாங்க பெட்ரோலுக்கு. தென் டீசலுக்கு 21 km/l அசால்ட்டாக வரும். கார் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கும் வெளியில் 1.5 மீட்டர் வரைக்கும் வந்துட்டோம்னா கார் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இதுதான் 2020 ஹோண்டா சிட்டியோட ரிவ்யூ. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். ஓகே, பை.